எங்கடா ஓடுற? டேய் எங்கடா போற? போடா உள்ள. போடா. போ போ உள்ள. போடா. மரியாதையா போ. கொடுங்க. என்ன பாக்குறீங்க? நல்ல பிளான். எனக்கு லஞ்சம் கொடுப்பீங்க, அப்புறம் அதை இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு படம் எடுப்பீங்க, அப்புறம் அதை டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க. அதை பார்த்து என்னோட பேரெல்லாம் போயிடும், என்னோட பாஸ் என்ன ஃபயர் பண்ணிடுவார். அதானே? என்ன ஐயா, இந்த மாதிரி கிரிமினல் பிளான்ஸை உடைக்கிறதுக்கே எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, இதை ஒரு தம்மா தூண்டு கேமரால எடுத்திருக்கீங்க. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? we are professionals. ஆச்சா, அங்க ஒண்ணு இருக்கு. இன் கேஸ் இந்த 2 ஆங்கிள்ஸ்ல மிஸ் ஆச்சுன்னா அங்க ஒண்ணு இருக்கு. நீங்களே வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுக்குற சார்ஜில் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன், உங்களோட பாஸையும் அரெஸ்ட் பண்ணுவேன். நான் நினச்சேன் சன் மட்டும்தான் மாட்ட போறாருன்னு நினச்சேன். அப்பனும் சேர்ந்து மாட்டிடுவார் போல இருக்கு. வெரி குட் மிஸ்டர் தமிழ்செல்வன். எஸ் மேடம். இவரை கொண்டு போய் லாக்கப்பில் வச்சிருங்க. ஓகே மேடம். அண்ட் அந்த கேஷ் பத்திரம் நம்மளுக்கு கோர்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே மேடம். அண்ட் பிரதாப் ஜிகே சாரோட சன், அவன் பேரில் அரெஸ்ட் வாரண்ட் எடுங்க. இருக்கு மேடம். அரெஸ்ட். ஓகே மேடம். என்ன சார் சொல்றீங்க? மேடம், உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க எத்தனையோ ஏசியை பார்த்திருக்கீங்க. நானும் என் சர்வீஸ்ல எத்தனையோ ஏசி பார்த்திருக்கேன். ஆனா இந்த ரேகா எந்த லிஸ்ட்லயுமே அடங்காதவ. திமிர் பிடிச்ச லிஸ்ட்ல அவ தான் ஃபர்ஸ்ட். மேடம், நம்ம கேமரா வச்சு படம் பிடிக்கிறத அவ எப்படியோ யூகிச்சிருக்கா. நம்ம பிளான் தப்பா போச்சு. நம்ம பிளான் இல்ல, உங்க பிளான். ரேகா உங்ககிட்ட போன்ல பணத்தை உடனே வாங்குறேன்னு சொன்னதும் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவ வேணும்னே உங்ககிட்ட பணம் வாங்குறதா திட்டம் போட்டு உங்களை ஏதாவது பொறையில சிக்க வைக்க போறான்னு நான் யோசிச்சிருந்தேன்னா உங்களை எச்சரிச்சிருப்பேன். அவ பண்ணது போதாதுன்னு நீங்க ஒரு ஆளுக்கிட்ட கேமராவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு படம் எல்லாம் எடுத்து வசமா மாட்டிட்டு இருக்கீங்க. சே, இதை பாருங்க சார், என்ன கன்சல்ட் பண்ணாம எல்லாத்தையும் நீங்க தான் பண்ண போறீங்கன்னா அப்புறம் என்கிட்ட திரும்பி வராதீங்க. வேற ஏதாவது வக்கீல்கிட்ட போங்க. மேடம், இனி உங்களை மீறியோ உங்களுக்கு தெரியாமலோ எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். இப்போ உங்க பையன் பிரதாப் அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஜேஎம்எம் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல? ஆமா மேடம், நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. வெரி குட். நீங்க உடனே இந்த டாக்டர் சந்திச்சு உங்க பையனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கால் உடைஞ்ச மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்குங்க. அப்புறம் அதுக்கு தக்க எக்ஸ்ரேஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் உங்க பையனே காலில் கட்டுப்பட்டு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லுங்க. அதான் பெட்டர். நீங்க போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க. அரெஸ்ட் வாரண்டோட யார் வந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன். வரேன் மேடம். அம்மா, எப்படி இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 1 வாரத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு மேடம். அப்படியா? அம்மா கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் உதவி செய்யறேன். சிவானந்தம் ஆசிரமம் இருக்கு இல்லையா, நான் அங்க பேசியிருக்கேன். அவங்களும் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சிஎம் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். நாங்க உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறோம்னு நினைக்கிறேம்மா. என்னம்மா, என்ன சிரமம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ரம்யாவை பார்த்தா என் தங்கச்சி மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் தமிழ்செல்வன். எஸ் மேடம். இங்க பார், செலவு நிறைய இருக்கும், தயங்காம எடுத்துக்கோ. தேங்க்யூ ஓகே? இந்த கேஸ்ல உன்னோட சாட்சி தான் ரொம்ப முக்கியம். தைரியமா இரு. இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை டெஃபினட்டா சட்டப்படி தண்டிச்சே ஆகணும். நம்ம தண்டிக்காம விட்டுட்டோம், இன்னும் நிறைய பெண்களை இவன் படுத்திக்கிட்டே இருப்பான். இவங்கெல்லாம் வைரஸ் கிருமிகள் மாதிரி. அழிச்சிடணும் ஒரேடியா. ஓகே? எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். சரி மேடம். பயப்படக்கூடாது. ஓகே மேடம். ஓகே அம்மா, வரேம்மா. வாங்கம்மா. மிஸ்டர் தமிழ்செல்வன் மேடம், எதிரிங்க இந்த கேஸை கவுக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாங்க. ஸோ அதனால செக்யூரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க.
பெட்டர் ஐடியா என்னன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவும் ரம்யாவும் நம்மளோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறது தான். Okay, சரியா? அண்ட் என்ன சேஞ்ச் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. ஓகே மேடம், நிச்சயமா சொல்றேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா. ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் பிரதாப்பை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர் கால் ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் 15 நாளாக இருக்காரு. நீங்கள் சொல்கிற சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மாதம் ஆகும். நம்ப முடியலையே. ஓகே, நீங்கள் மிஸ்டர் ஜிக்கியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் பையனை பாருங்கள். டாக்டர்ஸ்டே பேசுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், நம்ம பிரதாப்பை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அவன் ஆக்சிடெண்ட்டில் கால் உடஞ்சி 15 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா டாக்டர் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்ரேஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் அவனுடைய வக்கீல் ராதா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓ, பொய்யான ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? சரி, அவன் அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம். ஓகே மேடம். கிவ் மீ சம் டைம், I'll get ready. எஸ் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. சாரி சார், ஏதோ 2 தடி பசங்க சொன்ன ராங் நியூஸில் உங்களோட மகனை அரெஸ்ட் பண்ண முடிவெடுத்துட்டேன். ஐ எம் வெரி சாரி. என்னம்மா அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமாம் சார், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பையன் கூட ரொம்ப கஷ்டப்படுறாராமே. 15 நாளாக கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலும் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கீங்களே. என்ன சார், நானும் ஒரு மனுஷி தானே. என்ன உங்கள் சன் என்னோட தம்பி மாதிரி இல்லையா? எந்த ரூமில் இருக்காரு? விஐபி ரூம்லம்மா. ஒன்றும் இல்லை, அவரோட பேசிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிடலாம் தான். இல்லை இல்லை, கவலைப்படாதீங்க, கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். எங்க அப்பா கூப்பிடுங்க. அவரெல்லாம் தொந்தரவு பண்ண வேணாம், நான் பேசுகிறேன் அவரோட. சிஸ்டர் சொல்லுங்க மேடம். இவர் என்னோட தம்பி மாதிரி. ஓகே. அவரோட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? சரிங்க மேடம். நீங்களும் சிஸ்டர். ரொம்ப வலிக்குதா தம்பி? என்ன சாஃப்ட் கட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர் போல இருக்கு. எப்படி நடந்துச்சு ரிப்போர்ட்ல? பைக்ல போகும்போது பைக்லயே ஏதோ கார்ல வந்து கார் தான், கார்ல ஏற்ற மாதிரி வந்துட்டாங்க. நான் பைக்ல போகும்போது. ஓஹோ, நான் தான் தப்பா ரிப்போர்ட்ல படிச்சிட்டேனா? ஏன்னா ரிப்போர்ட்ல வந்து காரு அப்புறம் ரைட் லெக்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ரிப்போர்ட்ல இருக்காதே, லெஃப்ட் தான். லெஃப்ட், நான் தான் ஏதோ தப்பா படிச்சிட்டேன். லெஃப்ட் தான். ஆமாம். எனிவே, நான் எதுக்கு வந்தேன்னா, இவ்வளோ சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. ஸோ டேக் இட் ஈஸி அண்ட் கெட் வெல் சூன். நானும் நல்லா நடிக்கிறேனா உங்களை மாதிரி? ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். உங்கள் அப்பாவோட செல்வாக்க சரியாக எடை போடலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டாக சீனையே மாற்றிட்டார். நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு உன்னை நான் தண்டிக்கணும்னு பார்த்தா, உனக்கு கால் உடஞ்சிச்சின்னு சொல்லி உன்னை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டார். ஸோ
சட்டப்படி எங்களால உன்னை தண்டிக்க முடியல. தட்ஸ் வெரி சேட். ஆனா இப்ப என்ன பண்றது? நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சட்டப்படி முடியாது. ஆனா நல்ல ஐடியா. உங்க அப்பாவே ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. எப்படி இருந்தாலும் நீ ஆஸ்பத்திரியில இருக்க, காலும் உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கோம். அதை நிஜமாவே ஆக்கிரலாம். உன் காலை நான் நிஜமாவே உடைக்கிறேன்டா. உங்க அப்பா வந்து பார்க்கட்டும். ஏய், எங்கடா போற? டேய் ஓடாத, நில்லு. டேய் சார், பரவாயில்ல சார். எனக்கும் பெரிய மேஜிக்கல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்த உடனே உங்க பையனுக்கு சரியா போயிடுச்சு. பாருங்களேன் எப்படி ஓடுறான்னு. மான் மாதிரி துள்ளி ஓடுறான் சார். அவனுக்கு தான் கால் உடைஞ்சா? மிரக்கல். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த ரிப்போர்ட் போய்ங்கிறத இங்க இருக்கிறவங்கள வச்சே நான் நிரூபிச்சிருவேன். எவ்வளவு தூரம் ஓடிட்டு போறான் உங்க பையன்? பிடிச்சிருவேன். ஹலோ மிஸ்டர் ஜிகே. சொல்லியிருந்தேன் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. இடம் முக்கியம் இல்லை, விஷயம்தான் முக்கியம். என்னன்னு சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரேகா தான். என் பையன் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்கிட்ட அனுதாபம் காட்டுற மாதிரி பேசினான். அவனை பார்க்கணுன்ட்டு உள்ள போனான். அவனை மிரட்டி ஓட விட்டுட்டு டாக்டர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் போலின்னு ப்ரூவ் பண்ணி என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா. என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என் பையன் வேணும். டோன்ட் வரி மிஸ்டர் ஜிகே. நீங்கள் உங்கள் லாயரை வச்சு ஜாமீனுக்கு மூவ் பண்ணுங்கள். அந்த டாக்டரை கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்க சொல்லுங்கள். வச்சுதான் நான் பார்த்துக்கிறேன். சரி. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளும் ஏதோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கலாம். இந்த கேஸை நான் உடைக்கிறேன். உங்கள் பையன் வெளில வந்துடுவான். வருவானா சார்? வந்துடுவான் சார். அவன் என்ன கொலையாக பண்ணியிருக்கான்? வயசு பசங்க வயசில் பண்ண வேண்டிய சில நிமிஷம் தானே பண்ணியிருக்காங்க. தண்ணி அடிச்சிருக்காங்க, போதையில் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணும் போதையில் தானே இருந்திருக்கா. முடிச்சிடலாம். நான் டிசிபி கௌஷிக் பேசுகிறேன் சார். ரேகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அந்த பிரதாப் கேஸோட ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். அது உடனே சார் மேடம் கிட்ட கேட்காம. அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே சார். உடனே ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. சரி சார். ஓகே பை சார். மிஸ்டர் ஜிகே, உங்கள் பையன் வெளில வந்துடுவான். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ கௌஷிக் சார். உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். இப்படி ஒரு சந்திப்பை நான் எதிர்பார்க்கல. ஏன்? தொழில் ரீதியாக நம்ம ரெண்டு பேரும் எதிர் தருவோம். நீங்கள் போலீஸ், நான் லாயர். எல்லா சமயங்களையும் நம்ம எதிர்க்க நிற்கணுங்கிற அவசியம் இல்லையே மிஸ்ஸஸ் ராதா. இன்னும் சொல்லப்போனால் வக்கீல்களும் போலீஸ்களும் ஒன்றா சேர்ந்து எத்தனையோ கேஸஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்த ரெண்டு துறைகளுமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். நல்ல விஷயத்துக்காக தான் ஒன்று சேர்றோம். ஆனால் சில நேரங்களில் தப்பான விஷயத்துக்கும் துணை சேரலாம். நம்மள மாதிரி. சாரி, சம்டைம்ஸ். யா. நான் நேராக பாயிண்ட்டுக்கு வரேன் மிஸ்ஸஸ் ராதா.
எனக்கு இந்த பிரதாப் கேஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா தோக்கணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா தோக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா மிஸ்டர் ஜிகே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அது மட்டும் தான் காரணமா? இல்லை அதுக்கு மேலே வேற ஏதாவது காரணம் இருக்கா? கேள்விகள் கேட்குறதுக்கே நீங்கள் பிஎல் படிச்சிருக்கீங்க, கேள்விகள் கேட்குறதுக்கே நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம 2 பேருக்குள்ள எந்த கேள்வியும் வேண்டாமே. ஓகே சார். உங்களை மாதிரி தான் இந்த பிரதாப் கேஸில் ரேகா தோக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னு கேள்வி கேட்க வேணாம், அதுக்கு ஆன்சரை நானே சொல்கிறேன். அவ திமிர அடக்கணும். ஏற்கனவே ஏதாவது கேஸில் நீங்கள் 2 பேரும் மோதிருக்கீங்களா? இல்லை சார், கேஸ் இல்லை. அவளை என் தம்பி ராமுக்கு பொண்ணு பார்த்தோம். அவனை இன்சல்ட் பண்ணி என் தம்பியை வேணான்னு சொல்லிட்டா. ஆனால் என் தம்பி ஒரு முட்டாள். அவளை தான் கல்யாணம் பண்ணி போய் ஒத்த காலில் நிற்கிறான். என்னையே எதுக்குறான் சார். ஊர் உலகமே அவளை பாராட்டுதுல, அந்த திமில குதிச்சுட்டு இருக்கா. ஏதாவது ஒரு கேஸில் அவள் மூக்க உடைக்கணும்னு நான் நினச்சேன். சந்தர்ப்பம் வந்திருக்கு. அண்ணா நீங்களும் ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுனால கண்டிப்பாக மூக்க உடைப்பேன். உங்கள் தம்பி பேர் என்ன? ராம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? மேன் பவர் கன்சல்டன்சி. ஏன் கேட்குறீங்க? சும்மா கேட்டேன். பை தி வே, இந்த பிரதாப் கேஸில் நம்ம பொசிஷன் எப்படி இருக்கு? நாட் ஃபேவர் சார். பல விஷயங்கள் அவனுக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குது. அவன் கூட அரெஸ்ட் ஆன அத்தனை பேரும் அவனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டில் அவங்கள மாற்றி பேச வச்சிடலாம். பட் அந்த பொண்ணோட வாக்குமூலம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தி கேஸ். வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த பொண்ணை ரேகா தன்னோட பாதுகாப்பில் வச்சுருக்கால. அது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது சார். டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் பொய்யான சர்டிஃபிகேட்னு ரேகா நிரூபிச்சிருக்காங்க. அதை உடைக்கணும்னா உண்மையிலேயே பிரதாப் காலை உடைக்கணும். அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது இந்த கேஸில், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள். சொல்லுங்கள் சார். ரேகா அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணும்போது பசங்க போதையில் இருந்தாங்களா? உண்மையா? ஆமாம். அந்த பொண்ணும் போதையில் இருந்ததா சொல்கிறாங்களே, உண்மையா? எஸ். சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே.